ஹாய் கிட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா we are going to learn a story. The story name is King Midas and the Golden Touch. ஒரு காலத்தில் once upon a time there was a king. அவரோட பேர் என்னென்னா மிடாஸ். அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாட்டர் இருந்தா. அவளோட பேர் மேரிகோல்டு. அப்போது இந்த கிங் ரொம்ப க்ரீடியான ஒரு பர்சன். எவ்வளோ தான் அவர்கிட்ட கோல்டு இருந்தாலும், எவ்வளோ வெல்த் இருந்தாலும், எவ்வளோ பொருட்கள் இருந்தாலும், எவ்வளோ தங்கம் இருந்தாலும் அவர் எப்போவுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்க மாட்டார். இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆசைப்படுவார். இன்னும் நம்ம தொடுறதெல்லாம் தங்கமாக மாறிட்டால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அவர் ஆசைப்படுவார். நம்மக்கிட்ட கோல்டன் டச் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம எது தொட்டாலும் அது கோல்டாக மாறிட்டால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவார். அப்போது ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஒரு க்ரீக் காடு அவர் முன்னாடி அப்பியர் ஆவார். அப்போது அந்த க்ரீக் காடு அந்த கிங் கிட்ட கேட்பார், உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லுவார். உடனே இந்த கிங் எதை பற்றியுமே யோசிக்காமல் சொல்லிடுவார், நான் எதெல்லாம் தொடுறேனோ அது எல்லாமே கோல்டாக மாறிடணும்னு சொல்லிடுவார். உடனே க்ரீக் கார்டும் ஓகே உன்னோட ஆசைப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுவார். உடனே இந்த கிங்குக்கு இது உண்மையாக பொய்யான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவரோட கார்டனுக்கு போவார். கார்டனுக்கு போய் ஒரு ஆப்பிளை டச் பண்ணுவார். ஆப்பிள் இட் வில் டேர்ன் இன்ட்டு கோல்டாக மாறிடும். ஸோ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ திரும்ப அவர் ஆப்பிள் ட்ரீயை டச் பண்ணி பார்ப்பார். ஸோ த ட்ரீ ஆல்சோ டேர்ன்ட் இன்ட்டு கோல்டு. ஸோ த கிங் ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியாகிடுவார். நம்ம இதெல்லாம் தொடுறோமோ எவ்ரிதிங் டேர்ன் இன் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் கொஞ்ச நேரம் ஒவ்வொன்றா டச் பண்ணி பார்ப்பார். எல்லாமே கோல்டாக மாறிடும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அவருக்கு ரொம்ப டயர்டாயிரும். அண்டு ஹி ஆல்சோ ஃபெல்ட் ஹங்க்ரி. ரொம்ப பசிச்சிரும். ஸோ பேலஸ்க்கு போய் நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவரோட அரண்மனைக்கு போவார். அப்போது போனோடனே அங்கே உட்கார்ந்து சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபுட்டை டச் பண்ணிப்பார். ஸோ இவருக்கு என்ன வர வாங்கியிருப்பார், எதெல்லாம் தொடுறாரோ அதெல்லாம் கோல்டாக மாறிடணுன்ட்டு. ஸோ வென் ஹி டச் த ஃபுட் இட் ஆல்சோ டேர்ன்ட் இன்ட்டு கோல்டு. அதுவும் கோல்டாக, அந்த ஃபுட்டும் கோல்டாக மாறிடும். உடனே இவருக்கு ரொம்ப கவலையாயிரும். ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடக்கூட முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருப்பார். அந்த டைம் பார்த்து அவரோட டாட்டர் மேரிகோல்டும் வருவா. வந்தோடனே ஷீ டச்டு ஹர் ஃபாதரை டச் பண்ணிடுவா தெரியாமல். டச் பண்ணோடனே தெரியாமல் ஃபாதரும் மறந்து போய் பொண்ணை டச் பண்ணிடுவார். டச் பண்ணோடனே ஷீ ஆல்சோ டேர்ன்ட் இன்ட்டு கோல்டு. அவளும் ஒரு கோல்டன் ஸ்டாச்சுவாக மாறிடுவாள். இதை பார்த்தோன்னே கிங்குக்கு ரொம்ப கவலையாயிரும். என்ன பண்ணண்டே தெரியாது. உடனே ரொம்ப கவலையில் இருப்பார். க்ரீக் கார்டுகிட்ட ப்ரே பண்ணுவார். அப்போ க்ரீக் கார்டு அப்பியர் ஆவார். அப்பியர் ஆனவுடனே உனக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டவுடனே எனக்கு இந்த வரம் வேண்டாம், எனக்கு இந்த வரத்தை திருப்பி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த க்ரீக் கார்டு ஆனால் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நீ உன்னோட பேலஸில் உள்ள பாண்டு அந்த குளத்தில் போய் நீ குளிக்கணும். இன்னொன்று நீ அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு யூ வாண்ட் டு ஸ்ப்ரிங்கிள், எல்லா இடத்துலையும் தெளிக்கணும். உனக்கு எந்த பொருள்லாம் கோல்டாக வேண்டாம், அதாவது பழைய நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறியோ அதில் எல்லாம் இந்த வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த கிங் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். அந்த பாண்டுக்கு போய் குளிச்சுட்டு அந்த வாட்டர் எடுத்துகிட்டு தன்னோட மகா மேலே மேரிகோல்டு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவார். ஸ்ப்ரிங்கிள் பண்ணோன்னே அவள் பழைய மாதிரி ஆயிடுவாள். நம்ம பழைய மாதிரி கோல்டன் ஸ்டாச்சுவாக இல்லாமல் மேரிகோல்டாகவே வந்துடுவாள். இதை பார்த்தோன்னே கிங்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுப்பார், இனிமேல் நம்ம க்ரீடியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட க்ரீடு தான் எல்லா டிசாஸ்டருக்கும் காரணம், நம்ம இனிமேல் க்ரீடியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவார். ஸோ இந்த ஸ்டோரி வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? What do you learn from this story, kids? The moral of the story is don't be greedy.